பாருங்கள் இடிமுரசு டிவி. இது உண்மையின் முரசு. உள்ளூர் செய்தி முதல் உலகச் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குளித்தலை அருகே தோகைமலை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை சட்டமன்ற தொகுதி பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. பெரம்பலூர் பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் தமிழக அமைச்சர் KN நேரு அவர்களின் மகன் அருண் நேரு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டார். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிப்பு நிகழ்ச்சி தோகைமலை கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் நடைபெற்றது. பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். மக்கள் வெடி வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் குளித்தலை MLA மாணிக்கம், தோகைமலை ஒன்றிய பெருந்தலைவர் சுகந்தி சசிகுமார், தோகைமலை திமுக ஒன்றிய செயலாளர் அண்ணாதுரை, ஒன்றிய குழு உறுப்பினர் சின்னையன், மாவட்ட பிரதிநிதி சந்திரன், எக்ஸ் விவசாய அணி அமைப்பாளர் சசிகுமார், அரசு ஒப்பந்ததாரர் அசோக்குமார் மற்றும் தோகைமலை கிழக்கு மேற்கு ஒன்றிய திமுகவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் மாவட்ட அவைத் தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன், ஒன்றிய செயலாளர்கள் XMLA ராமர், சந்திரன், தியாகராஜன், கதிரவன், கரிகாலன், நெய்தலூர் ஊராட்சி மன்ற தலைவர் விமலா வேலாயுதம் உள்ளிட்ட திமுகவினர்கள் கலந்து கொண்டனர். எல்லா கட்சி தோழர்களுக்கும் ஆறுமுகத்துல ஆரம்பிச்சு எல்லா முகத்துக்கும் இங்க என் சார்பா பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நல்ல வேலை மீண்டும் தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி நன்றி. இப்ப படிக்கிறது 700 பேர் படிக்கிறோம். 700 பேர் தான் பண்ணலாமே. 500 பேர் ஸ்ட்ரென்த் ஏற்கனவே இட பிரச்சனைனால எங்க ஊரை சுற்றி கோயில் மணி அதிகம் ஸ்கூல் கட்டுறவங்க எனக்கு பெரம்போக்கு அதனால கேன்சல் ஆகிடுச்சு. கோயில்ல இருந்து கொடுக்க முடியாது. கோயில் மணி தான் 75% ஊரை சுற்றி நல்லா என்ன பண்ணலாம்? அதுதான் சார் வாடகை கூட கொடுத்துருக்காங்க கோயில் இடத்துக்கு. ஆமாம் என்ன பண்ணலாம்? ஏன்னா அது கோயில் இருந்து நம்ம வாடகைக்கு எடுத்து கோயில் கேட்போம். எடுத்து பண்ண முடியுமான்னு கேட்டு பண்ணிடுவோம். கண்டிப்பா பண்ணிடுவோம். அதனால கோயில் அதெல்லாம் தேவையில்லைங்க. சத்தப்படா பாருங்க. இருக்கா? போறாங்க. ஒரு 8:30 மணிக்கு கொஞ்சம் நேரம் இன்னைக்கு லீவு மேல இருக்கு. வரப்போ சரி அண்ணன் ஒரு பஸ் விட்டாரு. அப்படியே வந்துட்டு இருக்காங்க. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா, பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா,
எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. பாலைவனம் பூக்குமடா, பாறைகளும் உருகுமடா. எங்கள் கலைஞர் பெருமை சொன்னால் இமயமலையும் தனியுமடா, இமயமலையும் பணியுமடா. ஐந்தாவது முறையாக ஆட்சி கண்ட மன்னவர். அருமையான வரவேற்பு. இந்த கழக தோழர்களுக்கு, இந்த வரவேற்பை ஏற்பாடு செய்த கழக தோழர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவித்துக் கொண்டு, உதயசூரியன் சின்னத்துல கடந்த எல்லா தேர்தலை விட அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க தோகமலையில. அதனால கழக தோழர்களுக்கும், இங்க நண்பர்களுக்கும், அன்பர்களுக்கும் அனைவருக்கும் எங்க கூட்டணி சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பணி மேலும் தொடரும் என்று சொல்லி உங்கள் ஆதரவு மென்மேலும் பெருக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, உதயசூரியன் சின்னத்துல வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. நம்ம சொன்ன மாதிரியே ரொம்ப ஒரு முக்கியமாக தேர்தலாக அமைந்து உங்களோட ஓட்டை இன்னைக்கு நீங்க போட்ட ஒரு ஓட்டு தான் அன்னைக்கு போய் டெல்லியில போய் உட்காந்து தைரியமா பேச முடியறதுக்கு உங்க ஒரு ஓட்டும் முக்கியமான ஓட்டம் அமைந்திருந்தது. அதனால அந்த வாய்ப்பை அளித்த உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு மட்டும் இல்லாமல் அதுக்கு முதல்ல ஒரு பெரிய நன்றி சொல்லணும். முக்கியமா கீழவெளியூர் போன தடவை வரும்போது சரி, அதுக்கு அடுத்த தடவை வந்து சரி, இந்த மூணாவது தடவை வரும்போது சரி, அதே வரவேற்பு, அதே உற்சாகம். அதுக்கு ஒரு பெரிய, ஏன்னா கீழவெளியூர்ல இருந்து நிறைய நல்ல மக்கள், டாக்டர் உங்களுக்கு தெரியும், டாக்டர் நிறைய நல்ல மக்கள் இந்த ஊர்ல இருந்து போயிருக்காங்க. அந்த டாக்டரும் ஒருத்தர் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதர். அவர் செய்துட்டு இருக்க பாதி நல்ல காரியம் நான் செஞ்சாவே போதும், அதுவே பெரிய விஷயமா இருக்கு. அவருக்கு முதல்ல ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த பொறுப்பானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பு. வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, தொழிற்சாலைகள் வர வேண்டிய ஒரு இடம், விவசாயிகளுக்கு இருக்கிற இடம். அதனால இந்த பொறுப்பானது உங்க வழிகாட்டுதல்ல தான் நான் செய்ய முடியும், தனியால நின்று செய்யவே முடியாது. அதனால உங்க வழிகாட்டுதலும் ஆதரவும் என்னைக்கும் உதயசூரியன் சின்னத்துல இருந்து என்னோட காரியத்தை உடன் நின்று துணை நின்று நீங்க செய்வீங்கன்னு நம்பி, இந்த தேர்தலில் வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், கூட்டணி கட்சி சார்பாக அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இத்துடன் இடிமுரசு செய்திகள் முடிவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடிமுரசு டிவிக்கு.